தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/3/2015 சனிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் மதியம் 2:08 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில மாதங்கள் சில செய்யலாம், சில மாதங்களில் புது முயற்சிகள் செய்யக்கூடாது. எதை செய்யலாம் என்பதையெல்லாம் முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஆணி அடிப்போட்டாலும் கூனி குடியேறாதேன்னு ஒரு பழமொழி. ஆணி என்றால் ஆணி மாதம். ஆணி மாதத்திலே ஒரு பூமி பூஜை போடலாம், அடிப்போட்டால் கூட போடலாமா. ஆனால் பங்குனியிலே குடியேறக்கூடாதான். இருந்தாலும் ஆணியும் பங்குனியும் இந்த வீடு சம்பந்தப்பட்டதற்கு விளக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆடி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே ஆடிக்கொண்டே இருக்கிற மாதம். சூரியன் கடகத்தில் இருப்பதனாலே அது சஞ்சலமான மாதமாகும். எனவே அந்த சஞ்சலம் தீர வேண்டும் என்றால் முன்னோர் வழிபாட்டை வைத்துக்கொள்ள வேண்டும். நகரத்தார் பகுதிகளிலே எல்லாம் செட்டிநாட்டு பகுதிகளிலே படைப்பு என்று வைப்பார்கள். முன்னோர்களை வழிபடுவதற்கு என்று ஆடி வெள்ளிக்கிழமையில், ஆடி மாதம் புதன்கிழமையிலெல்லாம் படைப்பு வைப்பார்கள். அப்படி படைப்பு என்பது முன்னோர்களை வழிபடுவது. அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்து அந்த பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவார்கள். அப்படி செய்வதற்கு உகந்தது ஆடி மாதம். புரட்டாசி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை முழுமையாக விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாதாம். மார்கழி என்றால் திருப்பள்ளி எழுச்சிக்கு உகந்தது. எனவே பள்ளி எழுச்சி பாடி அதில் உபசரித்து அந்த இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாதங்களிலே 2 உண்டு. ஒன்று மல மாதம், மற்றொன்று விஷ மாதம். இது இரண்டும் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பௌர்ணமி 2 அமாவாசை வருகின்ற மாதத்திற்கு பெயர் மல மாதம் என்று பெயர். அந்த மல மாதத்திலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் போன வருஷம் சித்திரை மாதத்திலே 2 பௌர்ணமி வந்துச்சு. 14/5/2014 சித்ரா பௌர்ணமி வந்துச்சு. அந்த மாதத்திலே 2 பௌர்ணமி வந்த பொழுது சுபகாரியங்கள் செய்தார்கள். சித்திரை மாதத்திலே அப்படி வந்தால் விதிவிலக்கு. சித்திரை வைகாசியிலே 2 பௌர்ணமி வரலாம், 2 அமாவாசை வரலாம் என்பது விதிவிலக்கு. ஆனால் மற்ற மாதங்களிலே 2 அமாவாசையோ 2 பௌர்ணமியோ வந்தால் அப்படி வருகின்ற மாதங்களிலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக அதிலே நாம் முடிவு செய்து கொண்டு மற்ற மாதங்களிலே சுபகாரியங்களை செய்து கொள்வதுதான் உத்தமம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இன்றைக்கு கவியோகி சுத்தானந்த பாரதியின் நினைவு நாள். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபட்டு சஞ்சலங்கள் தீரும் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடுகின்ற நாள். அன்றாட பணியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். வளர்ச்சி கூடுவதற்காக புதிய நபர்களை சந்திக்கச் செல்வீர்கள். கடன் சுமை ஓரளவு குறையும். ரிஷபராசி நேயர்களே, ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. செய்தொழிலே லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கல்யாண வாய்ப்புகளும் வந்து சேரலாம். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிகளை செய்யப் போகின்றார்கள். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உறுதியாகும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளும் நாள். செயல்பாடுகளில் அதிக தீவிரம் காட்டுவீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு நீங்கள் மேன்மை காணப் போகின்றீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். சிம்மராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பாதியில் நின்ற பணி மீதியும் நடைபெறும். நேற்று பாதியில் நடந்து இன்னும் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட ஒரு சில பணிகள் இன்று மீதியும் தொடரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக இருக்கும். செய்தொழிலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, சந்திரன் உலா வருவதால் சஞ்சலங்கள் அதிகரிக்கும் நாள். சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி வரும். திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கும். கட்டிடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, 7 சனியில் உங்களுக்கு பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும். வெளிநாட்டு பயணத்திலும் விருப்பங்கள் உங்களுக்கு உண்டு.
இந்த நேரத்தில் அதிலும் இந்த நாள் கிழமை சனி என்பதால் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷக்கேடுகள் வந்து சேரலாம். பிள்ளைகளாலும் தொல்லையுண்டு. குடும்பத்தில் அருகில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வதன் மூலமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு இனிய நாள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பாராத தனவரவு உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். புதிய மாற்று இனத்தவர்களை அதில் கூட்டாளிகளாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள முற்படுவீர்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் வந்து சேருகின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு ஒழுங்காகும். பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடியே மாற்றம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. மகர ராசி நேயர்களே, சனியின் பார்வையால் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற நாள். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கூட ஒரு சில சமயங்களில் நினைப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சியில் உங்களுக்கு இருந்த தாமதங்கள் அகலும். சொத்துக்கள் வாங்க ஒரு நல்ல நேரம் இது. ஏனென்றால் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. இல்லையேல் வீண் விரயங்களுக்கு ஆட்பட நேரிடும். குருவின் பார்வை இருப்பதால் எடுத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். 8லே சந்திரன் உலா வருகின்ற பொழுது எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். பொதுவாக உறவினர்களின் பகை ஏற்படலாம். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு வேண்டிய நற்பலன்களை செய்து கொடுப்பார்களா என்பது சந்தேகம்தான். அரசியல்வாதிகளாலும் அல்லல்கள் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, பிற இனத்தாரால் பெருமை சேருகின்ற நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலை மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊர் மாற்றம், இலாகா மாற்றங்களை சந்திக்க நேரிடும். சனிக்கிழமை என்பதால் இன்றைக்கு சனி பகவானையும் அனுமனையும் வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.